الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, லா இலாஹா இல்லல்லா என்கிற இந்த கலிமா நமக்கு இம்மை மறுமையின் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு கலிமாவாகவும், இம்மையிலும் மறுமையிலும் உயர்ந்த அந்தஸ்துகளையும் பல சிறப்புகளையும் அல்லாஹ்விடத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு கலிமாவாகவும் இருக்கிறது. அதை அடைவதற்கு எந்தெந்த நிபந்தனைகளோடு இந்த கலிமாவை சொல்ல வேண்டும் என்பதாக நாம் பார்த்து வருகிறோம். அதில் இறுதியாக ஒரு நிபந்தனை, இந்த கலிமாவை அல்லாஹ் மீது நாம் உண்மையான நேசத்தை கொண்டு, மஹப்பத்தை கொண்டு சொல்ல வேண்டும். இந்த கலிமாவை சொன்ன பிறகு அல்லாஹவை விட நம்முடைய உள்ளத்தில் யாரும் அந்த அளவிற்கு நேசத்திற்குரியவனாக, மஹப்பத்துக்குரியவனாக இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் அல்லாஹுக்கு அடுத்துதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹுக்கு அடுத்து. பெற்றோர் என்று சொன்னால் அல்லாஹுக்கு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து பெற்றோர்கள், மனைவி, மக்கள் எல்லோரும் அதற்கு அடுத்துதான் என்கிற ஒரு தரத்தில் நாம் வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத், அல்லாஹுடைய மஹப்பத், அல்லாஹுடைய நேசம், ரசூலுடைய நேசம் தான் மனைவி, மக்கள், பெற்றோருடைய நேசத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். இது இந்த கலிமா நம்மிடத்தில் வலியுறுத்தக்கூடிய ஒரு நிபந்தனையாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இணை வைப்பாளர்கள் பற்றியும் ஏகத்துவவாதிகளை பற்றியும், வமினன் நாஸி மன் யத்தகிது மின் தூனில்லாஹி அந்தாதன், மக்களில் சில பேர் அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்கு நிகராக சில பொய் தெய்வங்களை உருவாக்கி கொள்கிறார்கள். உருவாக்கி கொண்டு அடுத்து நினைச்சுகிறார்கள், யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லா, அல்லாஹ்வை நேசிப்பது போல் அந்த பொய் தெய்வங்களை நேசிக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு இறை விசுவாசிகள் பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், நம்பிக்கையாளர்கள் பொறுத்தவரையில் அவர்கள் அல்லாஹ்வை தான் அதிகமாக நேசிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு அடுத்துதான் உறவினர்களுடைய நேசம், எல்லாமே ஹலாலான மஹப்பத் எல்லாமே அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு அடுத்துதான். ஆகவே அன்பானவர்களே, இந்த நிபந்தனையையும் நாம் பூர்த்தி செய்கிறோமா என்பதை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஒரு பேச்சுக்காக நம்முடைய பார்வையில் நம்மிடத்தில் மனிதர்களில் யார் அதிகம் பிரியமானவரோ, ஒரு பேச்சுக்கு அந்த நபர் அல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் நாம் என்ன செய்வோம்? இவர் தானே சொன்னார் என்று விட்டு விடுவோமா, அல்லது அல்லாஹ்வுக்காக அவரோடு சண்டை விடுவோமா, பகை கொள்வோமா தேவைப்பட்டால் என்று யோசித்து பாருங்கள். ஆம், அல்ஹம்துலில்லாஹ், அது பெற்றோராக இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, சொந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு வார்த்தை சொன்னால் நான் விடமாட்டேன், கோபப்படுவேன், திருந்தவில்லை என்று சொன்னால் புறக்கணித்து விடுவேன் என்கிற அளவுக்கு நம்முடைய ஈமான் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அந்த மஹப்பத் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பாருங்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய முஸ்லிம்களில் கலிமா சொன்ன பிறகும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் என்ன ஆகிறது என்று பாருங்கள். இந்த முஹப்பத்தை அவர்கள் ஒருபோதும் அடைய முடியாது. இணை வைப்பாளர்கள் அல்லாஹ்வுடைய தன்மைகளுக்கு நிகராக யாராவது ஒரு பயானில் ஒரு விஷயத்தை பேசினாலும் அவர்கள் கோபம் வராது. அல்லாஹ்வுடைய தன்மைகளில் படைப்பினங்களை இணையாக்கும் விதமாக எந்த அளவிற்கு சொன்னால், சில பயான்களில் என்ன சொல்கிறார்கள், அப்துல் காதர் ஜீலானி அல்லாஹ்வுக்கு உதவி செய்தார் என்கிற பேச்சு பேசினாலும் யாருக்கும் கோபம் வருவதில்லை. அதுவே அப்துல் காதர் ஜீலானியை தரக்குறைவாக பேசி ஏதாவது சொல்லிவிட்டால் உடனே கொந்தளிப்பார்கள். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை விட அவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய முஹப்பத்து தான் அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை விட அந்த இணை வைப்பாளர்கள், இணை வைக்கக்கூடிய கலிமா சொல்லும் முஸ்லிம்கள் பிறரை தான் நேசிக்கிறார் என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன? ஐவேளை அல்லாஹ்வின் மீது நேசம் கொண்டு ஐவேளை தொழமாட்டான், ஆனால் கந்தூரி இந்த என்னென்னவோ இருக்குமே, வருடத்தில் ஒரு முறை செய்வார்கள், அடிக்கடி ஃபாத்தியா, அதை ஒருபோதும் விடமாட்டான், பேணுதலாக செய்வான். ஐவேளை தொழுகை தொழக்கானோ, ஆனால் கந்தூரி அல்லது இந்த ஃபாத்திஹா, தருத் போன்ற விஷயங்களை கடைபிடித்து செய்வார்கள். அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை விட அந்த கைருல்லாஹ்வுடைய மஹப்பத் அவருடைய உள்ளங்களில் அதிகமாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆகவே இந்த கலிமாவை எந்த முறையில் சொல்ல வேண்டுமோ, எந்த நிபந்தனைகளோடு சேர்த்து சொல்ல வேண்டுமோ, இந்த கலிமா நம்மிடத்தில் என்னென்ன விஷயங்களை வலியுறுத்துகிறதோ அதையெல்லாம் கடைபிடித்து இந்த கலிமா சொன்னால்தான் இந்த கலிமா நமக்கு பயன் தரும்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாம் முஹ்லிஸாக அல்லாஹ்வுக்கு மட்டுமே இபாதத்தை உரித்தாக்கிய மக்களாக இல்லை, இந்த கலிமா நம்மிடத்தில் வலியுறுத்தக்கூடிய விஷயங்களில் நாம் உண்மையாளர்களாக இல்லை, அல்லாஹ்வை எல்லா மக்களை காட்டிலும் அதிகமாக நேசிக்கவில்லை என்று சொன்னால் இந்த கலிமா ஒருபோதும் நம்மை காப்பாற்றாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற கலிமத்து தௌஹீதுடைய இந்த கலிமாவை சொல்ல வேண்டிய முறைப்படி சொன்ன பிறகு வாழ்நாள் முழுவதும் இந்த கலிமா நம்மிடத்தில் வலியுறுத்தக்கூடிய விஷயங்களை கடைபிடித்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.